அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹினுடைய அருள் புரியக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லாட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும் இந்த ரமலான் மாதத்தில். அதே நேரத்தில் ஒரு தனி மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய பாதிப்புகளுக்கும் மன கஷ்டங்களுக்கும் அந்த ஒரு மனிதர் தான் பாதிப்பு இழைக்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கார்ல, பாதிப்பை வாங்கின நபர், அந்த நபர் தான் பாதிப்பை ஏற்படுத்தின மனிதரை மன்னிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அல்லாஹ் தன்னோட குரான்ல சொல்றான், 24வது அத்தியாயம் 22வது வசனத்துல சூரா அந்நூர் அப்படிங்கிறதுல அல்லாஹ் சொல்றான், நீங்க பிறருடைய பாவங்களை மன்னிச்சு அலட்சியப்படுத்துங்க. ஏன்னா அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறான். அதனால உங்களுக்கு யாரெல்லாம் கேடு செஞ்சாங்களோ, பாதிப்பை ஏற்படுத்தினாங்களோ, மன கஷ்டத்தை ஏற்படுத்தினாங்களோ, இன்னும் என்னென்ன வகையிலாம் துன்பம் கொடுத்தாங்களோ அவங்களுடைய விஷயங்கள்ல அவங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிச்சிருங்க. நான் இந்த வீடியோ இந்த ஒரு காணொலியின் மூலியமா என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒரு சொல்லாலையோ ஒரு செயலாலையோ ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு உங்களுக்கு பாதிப்பையோ ஒரு சிரமத்தையோ ஒரு மன கஷ்டத்தையோ ஏற்படுத்தியிருக்கும் பட்சத்துல அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாடி, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி, அல்லாஹ்விற்காக என்னைய மனப்பூர்வமாக மன்னிச்சிருங்க. நான் இன்னொன்னையும் இந்த காணொலியின் மூலியமா தெரிவிச்சுக்கிற விரும்புகிறேன். எனக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவங்க, எனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துறவங்க, சிரமத்தை ஏற்படுத்துறவங்க எல்லாரையும் நான் இந்த வீடியோவுக்கு மூலியமா மன்னிக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் என்னுடைய எந்த ஒரு பாவத்தையும் மன்னிக்காம இருக்கிறத நான் விரும்பவே இல்லை. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அல்லாஹ் என்னைய சொர்க்கத்துல செலுத்தணுங்கிற, சொர்க்கத்துக்குள்ள அனுப்பணுங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கும் பட்சத்துல நான் எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தின எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிடுறேன். எனக்கு ஏற்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் மன்னிச்சிடுறேன். இந்த ஒரு வீடியோவின் மூலியமா அல்லாஹ்கிட்ட அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ்விடமிருந்து பாவ மன்னிப்பை பெற்று சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல மக்களா அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.